வணக்கம். இன்றைக்கி நம்ம புடலங்காய் துவட்டல் தான் பார்க்க போகிறோம். அதுக்கு கொஞ்சமாக 1 ஸ்பூன் எண்ணெய் விட்டு கடுகு உளுத்தம்பருப்பு போடுறோம். அதுக்கப்புறம் சீரகத்தை கசக்கி போடுறோம். வீடியோ எடுக்கிறதுனால நான் ஒரு கையில் கசக்கினேன். அதுக்கப்புறம் அது லேசாக பொரிஞ்சதுக்கப்புறம் 2 வரமிளகா விதை எடுத்துட்டு நம்ம போட்டு அதை நல்லா பொரிய விடுறோம். அது கொஞ்சம் சிவப்பாக பொரியும் போதே நம்மளுக்கு அந்த காரம் எண்ணெயில் இறங்கிடும். அதுக்கப்புறம் கருவேப்பிலை நம்ம போடுறோம். கருவேப்பிலை பொரிஞ்ச உடனே நம்ம வெங்காயம் போடுறோம். இன்றைக்கி நான் பெரிய வெங்காயம் தான் போட்டேன். ஆனால் பொதுவாகவே சின்ன வெங்காயம் தான் உடம்புக்கு நல்லது, ரத்தம் ஊறுறதுக்கு நல்லதுன்னு சொல்கிறாங்க. முடிஞ்ச வரைக்கும் சின்ன வெங்காயம் உபயோகப்படுத்தணும். இப்போ இந்த வெங்காயம் நல்லா வதங்கினதுக்கப்புறம் அந்த புடலங்காய்க்கு தேவையான உப்பு, எப்போயுமே நீர்க்காய்களில் உப்பு நம்ம கம்மியாக போட்டாலே உப்பு இருக்கும். அதில் உப்பு போட்டுட்டு அந்த புடலங்காயும் போடுறோம். போட்டு அதுக்கு கொஞ்சமாக மஞ்சத்தூள் போடுறோம். ஏன்னா நம்ம பருப்பு அரை வேக்காடாக வேக வச்சுருப்போம். அதுலேயும் பருப்பு மஞ்சள் போட்டிருப்போம். அதனால் இது கொஞ்சமாக போட்டுட்டு கொஞ்சம் நேரம் மூடி வச்சு வேக விடுறோம். அது கொஞ்சம் பாதி வெந்ததுக்கப்புறமா நம்ம தேவைப்பட்டால் அந்த பருப்பில் இருக்க தண்ணி இருத்து ஊற்றலாம். ஏன்னா காயை அரை வேக்காடாக சாப்பிட விரும்புகிறவங்க அப்படியே சாப்பிட்லாம், நல்ல சத்து. ஸோ கொஞ்சம் சாஃப்டாக வேணுங்கிறவங்க அந்த கொஞ்சமாக பருப்பு தண்ணி மட்டும் இருத்து ஊற்றணும். பருப்பு இந்த மாதிரி அரை வேக்காடாக கடைசியாக போட்டால் தான் நல்லாயிருக்கும் நம்மளுக்கு டேஸ்ட்டு துவட்டலுக்கு. அதனால் அது வெயிட் பண்ணுறோம். இந்த தண்ணி இஞ்சினோன்னே நம்ம துவரம்பருப்பையும் போட்டு நல்லா கிளறிட்டு நம்ம இறக்கி வச்சிடறோம். புடலங்காய் துவட்டல் ரெடி. இது உடம்புக்கு ரொம்ப நல்லது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.